டப்பா, டப்பா, டபுக்கு டப் டபுக்கு டக்கா. நம்ம டப்பா அருண் இருக்கான் பாருங்களேன். ஐயோ! விஷம், 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 விஷம். வாய தொறந்தா பொய்யி, பொய்யி, பொய்யி. அநியாயம் பண்றான். ஆனா அவன வச்சுக்கிட்டு, ஏன்டா நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்ற. நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாலுமே, அவங்க பண்ணது தப்புன்னு ஏத்துக்க வச்சு ஒரு மாரி பேசுற. அதே முத்து அவனோட இண்டிவிஜுவல் பிளேய ஆட ஆரம்பிச்சுட்டான். நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து அவன அடிச்சா, அவனுக்கு தான்டா ஹைப்பே. ஆல்ரெடி அவன் தான்டா ஹைப்ல இருக்கான். பூரா ஃபேக்கா ஆடுறாய்ங்க. ரொம்ப கேவலமா விளையாண்டுருக்கான் நம்ம அருண்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! அசிங்கம்டா ஆனா உங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு. அப்புறம் இன்னைக்கு அன்றான டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்க்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே சும்மா பக்காவா நல்லா கெத்தா ஒரு என்னடா பரவாயில்லையே கன்டென்ட் இன்னைக்கு நல்லா இருக்குமே அந்த மாரி குடுத்துருக்காய்ங்க. இன்னைக்கு தரமா போகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தர்சிகாவோட பொம்மைய யாரோ எடுத்து வச்சுட்டு, தர்சிகா இருந்துகிட்டு "ஐயோல்ட்டு போய் விளையாடுங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு ஓடுறாங்க. எங்க 200% அக்கா விளையாட மாட்றாங்களா? ஐய்யய்யோ! என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க லவ் பண்ணதா லாய்க்கா? ஐய்யய்யோ! இது தெரியாம போச்சே நம்மளுக்கு. ரொம்ப மோசம்டா, ரொம்ப மோசம். நம்ம 200% அக்கா இப்படி பண்ணிட்டாங்களே கடைசில. ஃபியூச்சர்ல ஆட மாட்றாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அடிச்சு ஓடுறது தான் கரெக்ட்டு. எனக்கு தெரிஞ்சு தர்சிகா தோத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன் இதுல. லைவ்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டுன்னு. முத்துவ அடிச்சு பொளக்குற மாரி காட்டுறாய்ங்க. முத்துவோட பொம்மைய தூக்குற மாரி நம்ம விஷாலு. விஷாலோட பொம்மைய முத்துவ தூக்குற மாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் எத்தன நாளுன்னு சரியா தெரியல. ஞாபகம் இல்ல. ஆ என்னன்னே தெரியல பார்ப்போம். ஜாக்லின்னு, ரஞ்சித்து, முக்கியமா சாச்சனாவோட பொம்மைய தூக்கி அடிச்சு கேம் விட்டு வெளிய தட்டி விட்டா தான் வேலைக்கு ஆகும். அப்பதான் ஒழுங்கா விளையாட முடியும். நம்ம தீபக்கு கேப்டன் ஆனதெல்லாம் சரி. நேத்து நம்ம பிக் பாஸ்ட்ட கூட பாராட்டு வாங்கியிருப்பாரு. என்னையா நீ ஒருத்தனுக்கு ஒரு மாரி ஆதரவு சொல்லணும். முத்துவுக்கு உண்டான பாயிண்ட் நீ எடுத்தே வைக்க மாட்ற. காலையில உண்டான சபை மீட்டிங்லயும் முத்து சொல்றப்ப நம்ம மேல் ஈகோ ஆர்ஜே ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இதெல்லாம் இங்க பேசக்கூடாது அப்படின்றீங்க. அப்ப ஃப்ரிட்ஜ தொறக்கக்கூடாதுன்னு சொன்னா ஒரு காரணமா? நல்லா இருக்கீங்களே கேப்டன். கேப்டன் எல்லாத்துக்கும் ஒரு நீதிய, நியாயத்த கரெக்ட்டா சொல்லுங்க நீங்க. அப்பதான் கேம் கரெக்ட்டா இருக்கும். ஒரு நாள் நல்லவன் வாங்கினவனே நல்லா மண்டையில ஹைப்பா ஏறி ஓவரா ஆடக்கூடாது. அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க முத்துவ எல்லாரும் சேர்ந்து அடிச்சீங்கன்னா பிரச்சனையே இல்ல. முத்து தான் நம்பர் 1 எப்பயுமே. முக்கியமா முத்து சாச்சனா விட்டு விலகியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு டாஸ்க்ல ரொம்பவே செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு.